அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோல 12th கம்ப்யூட்டர் சயின்ஸ்ல இந்த 13th சாப்டர்ல உள்ள இந்த 4th 5 மார்க் தான் நம்ம வந்து பார்க்க போறோம். ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்டரா பார்த்தீங்கன்னா புக் பேக்ல இருக்க எல்லா 5 மார்க்ஸும் நம்ம வந்து பார்த்துக்கிட்டு வரோம். ஸோ 56 5 மார்க்ஸ் நம்ம முடிச்சாச்சு. இன்னும் 5 தான் இருக்குது. என்னென்ன 5ன்னு கேட்டிங்கன்னா இந்த லெசன்ல உள்ள 3, 4, 5 லாஸ்ட் லெசன் 16வது லெசன்ல உள்ள 2 கொஸ்டின் 1 and 2 கொஸ்டின்ஸ். ஸோ அதை முடிச்சிட்டோம்னா நம்ம 12th கம்ப்யூட்டர் சயின்ஸை நம்ம முடிக்கிறோம். ஸோ அந்த வகையில் நீங்கள் நம்ம 4th 5 மார்க் நம்ம பார்க்குறோம். ஸோ நம்ம ஆல்ரெடி அப்லோட் பண்ண வீடியோஸோட லிங்க் பார்த்தீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். பிளேலிஸ்ட் ஒன்று கிரியேட் பண்ணியிருக்கேன். அதை பார்த்து நீங்கள் கிரமமாக லேர்ன் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ இப்போ இந்த 4th கொஸ்டின் என்னன்னா, ஒரு பைத்தான் ப்ரோக்ராம் எழுதணும். எதுக்கு எழுதணும்னா ஒரு சிஎஸ்வி ஃபைலை நீங்கள் வந்து ரைட் பண்ணணும் வித் கஸ்டம் கோட்ஸ். நம்ம ஒரு டேட்டா இருக்கும், அந்த டேட்டாவை நம்ம பைத்தான் ப்ரோக்ராம்ல கொடுப்போம். அது ஒரு ஃபைலை கிரியேட் பண்ணும். அந்த ஃபைலில் பார்த்தீங்கன்னா நம்ம கொடுக்குற டேட்டாலாம் பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா இந்த கொஸ்டின். ஓகேவா? ஸோ ரொம்பவே ஒரு எளிமையான கொஸ்டின் தான், நம்ம வந்து பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி சிஎஸ்வி ஃபைல்னா என்னன்னு உங்களுக்கு ஒரு பேசிக்கான ஒரு நாலேஜ் வேணும். அதை நான் கற்றுத்தரேன். இப்போ ஒரு ஃபைல் இருக்குது, இது நான் நோட் பேட் ஓப்பன் பண்ணியிருக்கேன். இப்போ இங்க 1 கமா ராம் கமா 99 இப்படி ஒரு டேட்டா இருக்குது. இந்த டேட்டால இன்னொரு ரோ நம்ம எடுத்துக்கலாம். 2 கமா ரவி கமா 87. இன்னொரு டேட்டா எடுத்துக்கலாம். 3 கமா ராகுல் கமா 88. ஸோ இப்போ இந்த 3 ஸ்டூடெண்ட்ஸ் டேட்டா இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட்ல இருக்கிறது ஸ்டூடெண்டோட ரோல் நம்பர், செகண்ட்ல இருக்கிறது நேம், தேர்ட்ல இருக்கிறது பார்த்தீங்கன்னா அவங்க ஸ்கோர் பண்ண மார்க்ஸ். இப்போ அந்த டேட்டாலாம் எப்படி நம்ம பிரிக்கிறோம்? 1 ராமன் ஸ்பிளிட் பண்ணி சொல்றல பை மீன்ஸ் ஆஃப் கமா. இந்த ஸ்பிளிட் பண்ற பாத்தியா, அதுக்கு பேர் தான் டீலிமிட்டர்னு உனக்கு சொல்லுவான். இதெல்லாம் தெரிஞ்சுக்கோ. இப்போ நான் வந்து 3rd கொஸ்டின் 5th கொஸ்டின் சொல்லி தரும் போது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஓகேவா? இந்த கமா பாத்தீங்கன்னா டீலிமிட்டர். அந்த டீலிமிட்டர் தான் வந்து டேட்டா வந்து பிரிக்குது. ஸோ எத்தனை ரோ சார் இருக்குது? 3 ரோ இருக்குது. எத்தனை காலம் இருக்கு? 3 காலம் இருக்கு. அது 3 காலம் இருக்குன்னு எப்படி சொல்றீங்க? அந்த டீலிமிட்டர் மூலமா. ஓகேவா? இந்த கமா வச்சு செப்பரேட் பண்றீங்கல்ல, அதுக்கு பேர் தான் கமா செப்பரேட்டட் வேல்யூஸ். தட் இஸ் வாட் யுவர் சிஎஸ்வி ஃபைல் இஸ். புரியுதுங்களா? இப்போ அவன் கேட்ட கேள்விக்கு வருவோம். நம்ம ஒரு கஸ்டம் கோட்ஸ் ரெடி பண்ணி அது மூலயமா சிஎஸ்வி ஃபைலை கிரியேட் பண்ணணும். எது மூலயமா? பைத்தான் மூலயமா சிஎஸ்வி ஃபைலை கிரியேட் பண்ணணும். அந்த சிஎஸ்வி ஃபைல்ல என்ன டேட்டா இருக்கணும்னா நீங்க கொடுத்த அந்த கஸ்டம் கோட்ஸ் அங்க டேட்டாவா இருக்கணும். இதுக்கு ஆன்சர் வெளியெல்லாம் நீங்க தேட தேவையில்ல, உங்க டெக்ஸ்ட் புக்ல இருக்குது. ஸோ இதுதான் அது சிஎஸ்வி ஃபைல் வித் கோட்ஸ். ஸோ யூ கேன் ரைட் த சிஎஸ்வி ஃபைல் வித் கோட்ஸ் பை ரெஜிஸ்டரிங் நியூ டயலாக்ட். இப்ப டயலாக்ட்னா என்னன்ற வார்த்தை உங்களுக்கு தெரியணும். இப்ப இந்த ஃபைல் இருக்குது. இந்த ஃபைல்ல நான் என்னென்னலாம் ஃபார்மேட் பண்ணியிருக்கேன்? ஃபார்மேட்டிங்க்கு பேர் தான்ப்பா டயலாக்ட். ஃபார்மேட்னா உங்களுக்கு பேசிக்கா ஒரு டெக்ஸ்ட் எடிட், ஒரு வேர்ட் டாக்குமெண்ட்ல என்ன இருக்கும்? ஃபாண்ட் சைஸ், கலர், இதெல்லாம் பேசிக்கா ஒரு ஃபார்மேட்டிங் இருக்கும். சிஎஸ்வி ஃபைல்ல பாத்தீங்கன்னா இந்த கமா நம்ம டீலிமிட்டரா கொடுக்குறோம்ல, அது பாத்தீங்கன்னா ஒரு ஃபார்மேட்டிங். ஸோ இன்னும் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. கோட் ஆல்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸ்கிப் இனிஷியல் ஸ்பேஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ இந்த மாதிரி பாத்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குப்பா. ஓகேவா? இப்போ இந்த இதெல்லாம் நம்ம எப்படி ரெஜிஸ்டர் பண்ணுவோம்னா, ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, அதே மாதிரி ஒரு மாடியூல் இருக்குது. அந்த மாடியூல்ல தான் அந்த கிளாஸ் இருக்குது. ஸோ சிஎஸ்வின்னு ஒரு மாடியூல். நம்ம என்ன ப்ரோக்ராம் எழுதுனாலும் இம்போர்ட் சிஎஸ்வின்னு நம்ம வந்து கொடுத்துட்டு தான் எழுதுவோம். அதுல இருக்கிற ரெஜிஸ்டர் டை அலெக்ட் இந்த கிளாஸ் தான் நம்ம வந்து யூஸ் பண்ண போறோம். ஓகேவா? ஸோ இது புரிஞ்சுக்கோங்க. இப்பதான் ப்ரோக்ராம். இந்த ப்ரோக்ராமை நான் உங்களுக்கு கோடிங் என்விரான்மெண்ட்ல நான் சொல்லித்தரேன். ஸோ பைச்சாம் நம்ம இதுக்கு யூஸ் பண்ணிருக்கோம். ஓகேவா? ஸோ பைத்தான் ஐடி மாதிரி தான். ஓகேவா? இம்போர்ட் சிஎஸ்வி இது வந்து பேக்கேஜ் நேம்பா. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா இன்ஃபோ ஈக்குவல் டு சம் லிஸ்ட் இருக்குது. ஸோ எப்படி சார் இந்த லிஸ்ட்ன்றீங்க? இந்த ஸ்கொயர் பிராக்கெட்ஸ் இருக்கு. அப்ப இங்கேயும் ஸ்கொயர் பிராக்கெட்ஸ் இருக்குன்னு கேட்டீங்கன்னா லிஸ்ட் ஆஃப் லிஸ்ட். ஒரு லிஸ்ட் இருக்குது, அந்த லிஸ்ட்டுக்குள்ள நிறைய லிஸ்ட் இருக்குது. அந்த ஒவ்வொரு லிஸ்ட்லயுமே ஒவ்வொரு டேட்டா இருக்குது. ஃபர்ஸ்ட்ல இருக்கிறது பாத்தீங்கன்னா இது பாத்தீங்கன்னா ஹெடர். ஹெடர்னா தெரியும்ல. ஸோ என்ன காலம் என்ன ரெப்ரசன்ட் பண்ணுது அதுதான் பாத்தீங்கன்னா ஹெடர். ஸோ சீரியல் நம்பர், பர்சன், டேட் ஆஃப் பர்த். ஸோ இது கீழே இருக்கிறது எல்லாமே டேட்டா. 1 மது அவங்களோட டேட் ஆஃப் பர்த், 2 சௌமியா அவங்களோட டேட் ஆஃப் பர்த். ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு ரெக்கார்டும் இருக்குது. ஓகேவா? இது எல்லாமே கோட்ஸ்ல இருக்குது. ஸோ இது எல்லாமே கோட்ஸ் டேட்டா தான். ஓகேவா? இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ண, இது உங்களோட டேட்டா பேஸ்ல இருக்க இன்ஃபர்மேஷன் பா. ஸோ இது பேசிக் இது. ஸோ இப்போதான் நம்ம கோடிங் பார்ட்டுக்குள்ள வரும். ஒவ்வொரு லைனும் என்னென்ன பண்ணுதுன்றத தெளிவா நம்ம செதுக்கி விட்டுறலாம். ஓகேவா? சிஎஸ்வி டாட் ரெஜிஸ்டர் டயலாக்ட். அதுல அந்த டயலாக்டுக்கு நான் ஒரு பேர் வைக்கிறேன். ஓகேவா? அந்த டயலாக்டோட பேர் என்னது? மை டை அலாக்ட். ஓகேவா? நான் என்னென்னலாம் சேஞ்ச் பண்றேனோ, என்னென்னலாம் செட்டிங்ஸ் வரணும்னு நினைக்கிறேன் நான் சொல்லி கொடுத்தேன். கமாவை டீலிமிட்டரா வைக்கிறது, கோட்டிங் யூஸ் பண்றது, இது எல்லாமே பாத்தீங்கன்னா ஃபார்மேட்டிங். அந்த டயலாக்ட் ஃபார்மேட் பண்றதுக்கு தான் யூஸ் பண்ணுவோம். நம்ம ஃபார்மேட் பண்ணி வச்சிருக்கோம்ல, அதுக்கு ஒரு பேர் மை டயலாக்ட். ஓகேவா? அதுல நான் ஒன்னு தான் நான் யூஸ் பண்றேன். கோட்டிங் ஈக்குவல் டு சிஎஸ்வி டாட் கோட் ஆல். கோட் ஆல்னா ஒன்றும் இல்லை, இங்க இருக்க ஒவ்வொரு ஃபீல்டு இருக்குதுல்ல அது எல்லாத்துக்குமே அது வந்து கொட்டேஷன் கொடுக்கும். இதனுடைய அவுட்புட் நான் காமிச்சிடுறேன். ஸோ இந்த மாதிரி தான் இதனுடைய அவுட்புட் இருக்கும். இங்க ஒரு கொட்டேஷன் இருக்கா,
அதுதான் அந்த கோட் ஆல். ஓகேவா, புரியுதுங்களா? நெக்ஸ்ட் அந்த ஃபைலை நம்ம வந்து ரைட் பண்ணணும். ஸோ நான் ரைட் மோட்ல ஓப்பன் பண்ணுவேன்ப்பா. ஸோ வித் ஓப்பன் person.csv உங்க புக்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு பாத் கொடுத்துருப்பாங்க, c.py program chapter 13. அது ஏன் கொடுத்துருக்காங்கன்னா ஃபைல் வேற வேற லொகேஷன்ல இருக்குது. ஸோ எந்த லொகேஷன்ன்றதை அவங்க மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஓகேவா, ஸோ நமக்கு பிரச்சனை கிடையாது, நம்ம எல்லாமே இந்த ப்ராஜெக்ட் ஃபோல்டர்ல தான் நம்ம பண்றோம். ஸோ இந்த ஃபோல்டர்ல தான், அதனால நம்ம ஹையரார்கிலாம் தேவையில்லை, ஃபிளாட் ஹையரார்கி தான். ஓகேவா, ஸோ person.csv அதான் என்னோட ஃபைல் நேம். அதை நான் ரைட் மோட்ல ஓப்பன் பண்றேன். ஸோ இல்ல கிரியேட் பண்ணிட்டு அதை ஓப்பன் பண்றோம். அந்த ஃபைலுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் வச்சுக்கிறேன், அந்த ஆப்ஜெக்ட் பேர் தான் எஃப். புரியுதா? அந்த எஃப்ன்றதை வச்சு நான் சில ஆப்ரேஷன்ஸ்லாம் பண்ணலாம். நெக்ஸ்ட் இந்த சிஎஸ்வி மாடியூல்ல இருக்க ஒரு ரைட்டர் ஆப்ஜெக்ட் நான் வந்து கிரியேட் பண்றேன். ஸோ ரீட் பண்றதுக்கு நம்ம ரீடர் யூஸ் பண்ணுவோம். ஸோ தேர்ட் கொஸ்டின்ல நான் சொல்லித்தரேன் டிஃபரெண்ட் மெத்தட்ஸ் டு ரீட் அ ஃபைல் இன் பைத்தான். அதுல csv.readerன்னு யூஸ் பண்ணுவோம். இங்க csv.writer. எதை ரைட் பண்ணணும்? அந்த ஃபைல. அதனால எஃப். என்னென்ன ஃபார்மேட்டிங் ஆப்ஷன்ஸ்லாம் நான் எதுல கொடுத்திருந்தேன்? மை டயலாக்ட்ல கொடுத்திருந்தேன். அதனால இந்த டயலாக்ட் ஈக்குவல் டு மை டயலாக்ட் நம்ம வந்து கொடுத்தாச்சு. ஓகேவா, இப்ப இந்த இதை நான் ஒரு ஆப்ஜெக்டா நான் வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிறேன், ஒரு வேரியபிளுக்கு. அந்த ஆப்ஜெக்ட்டுக்கு பேர் தான் ரைட்டர். ஓகேவா, இப்ப ரைட்டர் ஆப்ஜெக்டை கிரியேட் பண்ணியாச்சு. இப்பதான் நம்ம டேட்டா பேஸ்ல இருந்து ஒவ்வொரு ரோவா ஃபெச் பண்ணணும். ஸோ ஒரு லிஸ்ட்ல இருக்க எல்லா எலமெண்ட்டும் ஃபெச் பண்ணா என்ன பண்ணுவோம்? ஃபார் லூப் யூஸ் பண்ணுவோம். ஃபார் ஐ இன் அந்த லிஸ்டோட நேம். அதே மாதிரி இங்க ஐக்கு பதிலாக அவன் ரோன்ற வேரியபிள் வச்சுக்கிறான், இங்க ஐ கூட வச்சுக்கலாம். அப்படி ஐன்னு வச்சீங்கன்னா இங்கேயுமே ஐன்னு வைக்கணும். ஓகேவா, பட் உங்க புஸ்தகத்துல ரோன்னு கொடுத்துருக்காங்க, அதுபடியே நம்மளும் போவோம். ஓகேவா, ஃபார் ரோ இன் இன்ஃபோனா என்ன சார்? இன்ஃபோனா இது சார், இந்த லிஸ்ட். அதுல என்ன பண்றோம்னா ரைட்டர்ல ஒரு மெத்தட் இருக்குது, ரைட்டர்.ரைட் ரோ. அந்த ரோவை ரைட் பண்றது நம்ம ஃபைல்ல. என்ன ரோவை? அது இந்த ரோன்ற வேரியபிள்ல இருக்குது, ஐன்னு வச்சுக்கலாமே. இப்ப நம்ம ரைட் ரோ பண்றோம், என்னது? இந்த ஐ. ஃபர்ஸ்ட் ஐயோட வேல்யூ இதுவா இருக்கும், ஸோ இந்த டேட்டாவா இருக்கும். அடுத்து இந்த டேட்டாவா இருக்கும், அடுத்து இந்த டேட்டாவா இருக்கும். மொத்தம் 5 டேட்டாவை நம்ம வந்து ரைட் பண்ண வேண்டியிருக்கும். 5 டேட்டாவும் இருக்கு பாருங்க. ஓகேவா, நெக்ஸ்ட் f.close. ஆக்சுவலி பாத்தீங்கன்னா நீங்க இந்த சின்டெக்ஸ்ல வித் ஓப்பன், இந்த வித்ன்றதோட மீனிங் என்ன தெரியுமா? நீங்க ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா பர்பஸ் முடிஞ்சோன்னா ஆட்டோமேட்டிக்கா க்ளோஸ் ஆயிடும். இந்த இடத்துல இந்த f.closeன்றது நெசசரி கிடையாது. பட் இருந்தாலும் உங்க புக்ல வந்து கொடுத்துருக்காங்க, மேபி அது பக்கா இருக்கலாம். இருந்தாலுமே நம்ம வந்து அதை வச்சே நம்ம போடலாம், அது இல்லைனாலும் உங்களுக்கு ஒர்க் ஆகும். ஓகேவா, இப்போ நான் ரன் பண்றேன். உதாரணத்துக்கு ஒரு சேஞ்ச் பண்ணி நான் ஆனந்தன்னு நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஓகேவா, இப்போ நான் ரன் பண்றேன், எனக்கு என்னோட person.csvல ஆனந்தன்னு எனக்கு மாறிடுச்சு. இப்போ நான் வேற ஒரு ஃபைல் நேம் உங்களுக்காக இப்போ நான் கிரியேட் பண்றேன். ஸோ விக்ட்ரி. ஸோ கான்கோர் விக்ட்ரின்றது நம்மளோட சேனல். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்போ நான் உங்களுக்கு ரன் பண்ணி காட்டுறேன். ரன் பண்ணும்போது பாத்தீங்கன்னா இதுல எனக்கு எந்த சேஞ்சுமே நடக்காது, ஏன்னா நான் ஒரு ஃபைல் தானே இப்போ நான் கிரியேட் பண்ணேன். ஆனால் விக்ட்ரின்றது கிரியேட் ஆயிருக்கான்னு பாருங்க. எஸ், இது ஆயிருக்கு, victory.csv அதுல எனக்கு இருக்குது. புரியுதுங்களா? இப்படிதான் நம்ம வந்து பண்ணுவோம். ஓகேவா, ஸோ இந்த கொஸ்டின் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அது நம்மளோட ஃபைல்ல வந்து கோட்டிங் ஆப்ஷன்ஸ் இருக்கா, இந்த டபுள் கோட்ஸ், அது ஏன்னா இந்த டயலாக் மூலமா. ஸோ பாயிண்ட்ஸ் டு ரிமெம்பர் என்னன்னா, இந்த சிஎஸ்வில ஃபர்ஸ்ட் நம்ம டயலாக் கிரியேட் பண்ணணும். டயலாக் எதுக்குன்னா ஃபார்மேட்டிங் ஆப்ஷன்ஸ். ஸோ இப்போ சில இதுக்கெல்லாம் நம்ம டீலிட்டர் கமாக்கு பதிலாக பைப் சிம்பிள் யூஸ் பண்ணுவோம். ஸோ போன கொஸ்டின் தேர்ட் கொஸ்டின்ல படிப்பீங்க. ஸோ அது எல்லாமே நீங்க டயலாக்ல தான் நீங்க வந்து மென்ஷன் பண்ணுவீங்க. ஸ்கிப் இனிஷியல் ஸ்பேஸ் அப்படின்னு ஒரு ஆட்ரிபியூட் இருக்குது, அதுவும் டயலாக்ல கொடுப்பீங்க. இந்த ஃபார்மேட்டிங் ஆப்ஷன்ஸ் எல்லாமே டயலாக்ல கொடுப்பீங்க. ஃபைலை ஓப்பன் பண்றதுக்கு ஓப்பன் மெத்தட் யூஸ் பண்ணுவீங்க. மோடு பாத்தீங்கன்னா W. இதை இன்னொரு வகையிலேயே இந்த ஃபைலை நம்ம கிரியேட் பண்ணலாம்ப்பா. ஸோ F ஈக்குவல் டு ஓப்பன் ஆஃப்னு சொல்லிட்டு இப்படி கொடுக்கலாம். ஸோ இது நான் உங்களுக்கு ஒரு நீங்க புரிதலுக்காக தான் சொல்றேன், நீங்க இப்படிதான் பண்ணணும்னு கிடையாது. இந்த மெத்தட்லயே நீங்க வந்து பண்ணலாம். இந்த மெத்தட்ல பண்ணாலும் உதாரணத்துக்கு ஒரு சேஞ்ச் சங்கீதால 3 எக்ஸ்ட்ரா போட்டுக்கிறேன். இந்த மெத்தட்ல நீங்க பண்ணாலும் உங்களுக்கு அதே ஆன்சர் தான் கிடைக்கும். ஸோ ஃபைலை இப்படி கூட நீங்க வந்து கிரியேட் பண்ணிக்கலாம், அதை கற்றுக் கொடுக்குறேன். நெக்ஸ்ட் இப்போ நம்ம ரைட் பண்றதுனால ரைட்டர்னு ஒரு மெத்தட் இருக்குது. அந்த ரைட்டர் மெத்தட் 2 ஆர்குமெண்ட் எடுக்கும். என்னென்ன ஆர்குமெண்ட்? ஃபர்ஸ்ட் உங்களோட ஃபைல் ஆப்ஜெக்ட், ரெண்டாவது உங்க டயலாக் நேம். அதுக்கடுத்து சாதா ஃபார் லூப். ஃபார் லூப்ல நம்ம வந்து அந்த லிஸ்ட்டை ஒவ்வொன்றா ஃபெச் பண்ணி நம்ம என்ன பண்ணோம், ரைட்டர் மெத்தட்ல இருக்க ரைட் ரோ வச்சு அந்த டேட்டாவை கொடுத்துறோம். இது கொடுத்துட்டோம்னா போதும்பா. ஸோ ரொம்ப ஒரு ஈஸியான 5 மார்க். நம்ம தெளிவா நம்ம வந்து எல்லாத்தையுமே ஸ்பிளிட் பண்ணி நான் உங்களுக்கு கற்றுக் கொடுத்துட்டேன். ஐ திங்க் திஸ் த பெர்ஃபெக்ட் எக்ஸ்பிளனேஷன். ஐ திங்க் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருச்சுன்னா ஒரு லைக் பண்ணிக்கோங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம பிளேலிஸ்ட்ல இருக்க எல்லா வீடியோஸும் மறக்காம செக் பண்ணுங்க. ஸோ 5 மார்க்ஸ் ஈஸியாக நம்ம 25 out of 25 எடுக்கலாம். அண்ட் 5 மார்க்ஸ் படிக்கிறது மூலமா நான் நிறைய கான்செப்ட் உங்களுக்கு கற்று தரேன். அது உங்களுக்கு எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல்லா இருக்கும். 2 மார்க் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும், 3 மார்க் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும், 1 மார்க் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா நம்ம மனப்பாடம் பண்ணி படிக்கல. ஓகேவா? ஸோ உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.